வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீர்க்கங்காய் கடையல். இது குழந்தைங்களுக்கு இட்லி, தோசை, ரைஸ் கூடலாம் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். அது மாதிரி இன்றைக்கி பீர்க்கங்காயில் நிறைய நன்மைகள் இருக்குது. அதில் ஒன்று நார்ச்சத்து நிறையவே இருக்குது. கடையல் செய்ய தேவையான பொருட்கள்: 700 கிராம் பீர்க்கங்காய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 10 பல் பூண்டு, கொஞ்சமாக புளி, காரத்துக்கேற்ப காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, வடகம், கொஞ்சமாக கறிவேப்பிலை. இது ரெண்டும் தாளிக்கிறதுக்கு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். கடாய் சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம எண்ணெய் விட்டுக்கிறோம். எண்ணெய் காஞ்சதும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பு ஒரு 2 நிமிஷம் அளவு நம்ம வறுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அதில் எடுத்து வச்சுருக்க உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் 1 நிமிஷம் அளவு வறுத்ததும் இதில் நம்ம காஞ்ச மிளகாய் சேர்க்குறோம். நான் இங்கே 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கிறோம். இது ஒரு 30 செகண்ட் அளவு வறுத்தா போதும். அதுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் ஒரு 1 நிமிஷம் அளவு எல்லாமே வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பீர்க்கங்காய் சேர்த்துக்கிறோம். பீர்க்கங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா நம்ம கடையும் போது மத்தில் கடையும் போது ஈஸியாக இருக்கும். நம்ம பீர்க்கங்காவை வாங்கும்போது இளம் பீர்க்கங்காவாக வாங்கணும். முத்தின பீர்க்கங்காவாக இருந்துச்சுன்னா அது கடையிலுக்கு நல்லா இருக்காது. பீர்க்கங்காய் வாங்கும்போது அதை உடச்சி பார்க்கணும், டக்குன்னு உடையணும். அதே மாதிரி அதுலேருந்து நாராக வரக்கூடாது. அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது கசக்கக்கூடாது. இதெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம கடையிலும் சூப்பராக வரும். இதெல்லாம் 1 நிமிஷம் அளவு வதங்கினதும் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க புளி சேர்த்துக்கிறோம். புளி தனியாக சேர்க்காமல் புளி தான் சேர்க்குறோம். ஏன் அப்படின்னா நம்ம கடையில் தான் கடையிறோம். அந்த புளி கரைஞ்சிடும். அதால் இப்படி சேர்த்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நம்ம வதங்கினா போதும். இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த பருப்பு வேகிறதுக்காக நம்ம இதில் தண்ணி சேர்க்க போகிறோம். நம்ம மத்தில் கடைய போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எலக்ட்ரிக் பிளெண்டரில் கடைய போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்ததும் இதில் ஒரு 5 நிமிஷம் அளவு திரும்ப கொதிக்கட்டும். இப்போ இது எல்லாமே நல்லா கொதிச்சிடுச்சு. பருப்பும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம மத்தில் நல்லா கடைஞ்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா மத்தில் கடையணும் அப்படின்னா தண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம மத்தில் கடைஞ்சிட்டு திரும்ப கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கடையிலுக்கு தேவையான தாளிப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக அதில் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் வடகம் சேர்க்குறோம். வடகம் சேர்த்தோம் அப்படின்னா நம்ம கடையில் வாசனையாக இருக்கும். வடகம் இல்லை அப்படின்னா நம்ம கடுகு சீரகம் கூட சேர்த்து நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம். நம்மளுடைய சுவையான பீர்க்கங்காய் கடையல் இங்கே ரெடி ஆயிடுச்சு. இப்படி செஞ்சால் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள்.